ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தானில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கோட் எடிட்டர் வேணும். நீங்கள் என்ன கோட் எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விஎஸ் கோடு இல்லைனா பைத்தானில் பைச்சாம் அந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் ரெப்ளின் கோட் பேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் ரெப்பல்னு கொடுத்துட்டு அதில் வந்து நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நான் பைத்தான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து என்ன கொடுக்கலான்னா, சாம்பிள் கொடுத்துட்டு க்ரியேட் ரெப்பல்னு கொடுக்குறேன். அது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நம்மளோட சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். நம்மளோட ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சைடில் வந்து ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபைல்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே main.py இருக்குது. அதுதான் மெயின் ஃபைலு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு வந்து ரன்னுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்ப அது வந்து கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஆக்சுவலி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, பிரிண்ட்டுன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது வந்து கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹலோன்னு கொடுக்குறேன்னா, அந்த உள்ளே இருக்க ஹலோ மட்டும் கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகும். சேம் திங் நம்ம உள்ளே கொடுக்குறத வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் ஒரு கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ரன் பண்ணதுக்கப்புறம் எரர்ஸ் வருது. ஓகே, நம்ம எரர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் ஹோவர் பண்ணிங்கன்னா அதிலே எரர் காட்டும். இல்லைனா கன்சோலில் இருக்கிற எரரை வந்து காப்பி பண்ணிட்டு க்ரோமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணுங்கள். நிறைய சொல்யூஷன்ஸ் வரும். நான் இப்போதைக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போய்க்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். எல்லா டெவலப்பர்ஸ்க்குமே எல்லாமே தெரியாது. ஸோ எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியறதெல்லாம் நல்ல ப்ரோக்ராமர்ஸ்க்கான இது இருக்குது. இப்போ வந்து நான் வந்து எரரை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து போட்டுட்டு நான் திருப்பி ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. டாட்டா பாய். என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க.